விஜயகாந்தை விட விஜய் பெரும் பாதிப்பை உண்டாக்குவார் என்று டிடிவி தினகரன் பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் விஜயால் வரும் தேர்தலில் பெரும் பாதிப்பு ஏற்படும், விஜயகாந்தை விட பெரும் பாதிப்பை உண்டாக்குவார் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். 2006 தேர்தலை விட திமுக அதிக பாதிப்புக்குள்ளாகும் என்றும், விஜயகாந்த் 60 கிலோமீட்டர் புயல் என்றால் விஜய் 100 கிலோமீட்டர் கூட வீசலாம் என்றும் டிடிவி தினகரன் தனது பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். விஜயால் திமுக பாதிக்கப்படும் என்றும், 2006 விஜயகாந்தால் தான் மைனாரிட்டி அரசு உருவானது என்றும், 2026 விஜயால் அதை காட்டிலும் பாதிப்பு ஏற்படும் என்றும் தினகரன் பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அவர் பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா புதிய வரவாக திரு விஜய் அவர்கள் வந்தது எப்படி நான் அன்றைக்கு சொன்னேன், திரு விஜய் அவர்களின் வரவு மறைந்த விஜயகாந்த் போன்று ஒரு பாதிப்பை உருவாக்கும். 2006 தேர்தலில் உங்களுக்கு நல்லா தெரியும், அதில் எங்களையும் அதிமுகவையும் பாதிச்சிச்சு, திமுகவையும் பாதிச்சிச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சு, அது ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டாக வந்திருக்கணும். திருமதி சோனியா காந்தி அவர்கள் பெருந்தன்மையால் அன்றைக்கி அது வந்து திமுகவுடைய அம்மா மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆட்சி நடந்துச்சு. இந்த தேர்தலையும் அது போன்ற பாதிப்பு, அதை விட அதிகமான பாதிப்பு, அது வந்து 8% வாக்கும் அவர் ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றார். இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, புயல் 60 கிலோமீட்டர் அடிக்குது, இந்த ட்ரிப்பு 100 கிலோமீட்டரில் கூட அடிக்கலாம். ஏன் உங்க கன்சிடரேஷன்ல தாவேக்காவே இல்லை? அது எனக்கு என்ன, எனக்கு நான் தான் சொல்றேன், விஜய் ஒரு பாதிப்பை உருவாக்குவார்னு சொல்றதுனாலே நான் சொல்லி முடிச்சுட்டே சொல்லுவேன், நான் கூட்டணிக்கு போவேன்னுலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை சொல்றேன். இது எனக்கு ஒன்றும் அவர் மேலே பொறாமை கிடையாது. இப்போ திமுக மாதிரி நான் அவரை பார்த்து பயப்பில்லை. உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரை டைரக்டாக பேசக்கூட பயந்துட்டு மறைமுகமாக பேசுகிற மாதிரி நாங்கள் இல்லை, ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேன். அன்றைக்கி அவர் வந்து அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொன்னப்போ நான் தேனியில் கேட்டாங்க, முதல்ல அவர் வீட்டை விட்டு வெளில வர சொல்லுப்பா, நான் தான் சொன்னேன் அவர் முதல்ல. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் தராசிஷாம் இணைப்பில் இருக்கிற, அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜயகாந்தை விட விஜய் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? முதற்கட்ட பார்வை கூறுகளாக பார்க்க வேண்டும். விஜயகாந்தை விட விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், அதாவது ஓட்டு சதவீதத்தில். இது ஒரு கருத்து. அவர் ஏற்படுத்துகிற தாக்கம் யாருடைய ஓட்டை பிரிக்கும், இது இன்னொரு கூறு. விஜயகாந்த் முதல் தேர்தலில் வாங்கிய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட 8. 2005 கட்சி துவக்கம், பெரிய மாநாடு எழுச்சி இருந்தது. அதற்கு முன்னதாகவே வந்து அவர் ராஜ்யம் என்கிற படத்துல அந்த கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு, தீப்பந்தத்துடன் கூடிய தேமுதிக கட்சி கொடிய. அதுபோக திரை மொழியும் வந்து அரசியலுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்திருந்தார். அந்த அட்வான்டேஜ் அவருக்கு இருந்தது. பெரிய நடிகர், சொல்ல போனால் இன்னும் மக்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர். மக்களோடு மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களோடு நெருக்கமாக பழகக்கூடியவர். அப்படியான சூழ்நிலையில் கட்சி ஆரம்பித்தார். ஆனால் 8% தான் கிடைத்தது. பெரிய அளவுக்கு கூட்டம் இருந்தது. முதல் மாநாட்டில் 3 லட்சம் பேர் அப்படியெல்லாம் இருந்த விஜயகாந்த் தான். இளைஞர்கள் நிறைய கூடவே போவாங்க ஒவ்வொரு தேர்தலின் போதும். ஆரம்ப கட்டத்தில் வந்து விஜயகாந்த் கூடுதலாக வாங்குவார் தான் எல்லாருமே நினைச்சாங்க. சென்னையில இருந்தெல்லாம் கூட வந்து அவருக்கு ஓட்டு போடுறதுக்காகவே மதுரைக்கு போனவங்களெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் 8% தான் வந்தது. வாக்கு அரசியலே அப்படியான ஒரு அரசியல் தான். விஜய்க்கு அதை விட கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ஹீரோ தான். ஆனா மக்களோடு நெருங்கி பழகிறது இல்லை. அன்றாட பாலிடிக்ஸ் அதுல கருத்தே அவர் சொல்ல மாட்டாரு விஜயை பொறுத்த வரைக்கும். ஆனா விஜயகாந்த் சொல்லி கொண்டிருந்தார். சதவீதங்கிறது 10% உயரலாம் அல்லது 12% ஆகலாம். இப்படி அந்த கருத்தை நான் டிடிவி அவர்கள் கருத்தை பார்க்கிறேன். யாருடைய ஓட்டை பாதிப்பார் என்பதில் பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. டிடிவி கூறுவது திமுக ஓட்டை பாதிப்பார் என்று. நான் வந்து எல்லா கட்சியிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு விஜய்க்கு போகும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் நிறைய பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ்லயே யங்ஸ்டர்ஸ் போட தயாராக இருக்கிறார்கள். 30 வயசு கீழே, 25 வயது முதல் முறை வாக்காளர்கள். எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அவங்க வந்து 18% தான் இருக்காங்க, ஆண் பெண் சேர்த்து. பாதிக்கு பாதின்னு வச்சா பெண்கள் வந்து 9% இருப்பாங்க. அதுல பிற நடிகர்களின் ஹீரோக்களின் ஆதரவாளர்களும் இருப்பாங்க. ஆக விஜய்க்கு அந்த செக்டார்ல ஒரு 6% வரைக்கும் வாக்கு கிடைக்குங்கிறது என்னோட அனுமானம். மற்றபடி பார்த்தா இன்னொரு 6%. இந்த முதல் 6% எல்லா கட்சிகளிலிருந்து பிரிக்கிறது. அடுத்த 6% பொலிட்டிக்கலா தான் நீங்க பார்க்கணும். அது வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு தான். திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குனா அது அதிமுகவுக்கும் பிற கட்சிகளுக்குமான நஷ்டம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஆக விஜயை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து அவர் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை தான் பிரிப்பார் என்பது எனது கருத்து.
நன்றி திரு தராகிருஷ்ணன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுகிறது, ஸ்டாலினும் உதயநிதியும் அவருடைய பெயரை சொல்வதற்கே பயப்படுகிறார்கள் அப்படின்னு தினகரன் சொல்லியிருக்கிறாரு. மேலும் விஜயால் பெரிய பாதிப்பு திமுகவுக்கு தான் ஏற்படும் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, விஜயால் இந்த அரசியல் களத்துல ஒரு பெரிய தாக்கம் இருக்கும். பட் அது திமுகவுக்கு மட்டுமான தாக்கம் அப்படின்னு நம்ம உள்வாங்கிக்க முடியாது. விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டுகள்ல ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவருடைய ஓட்டும் இருக்கு. அப்ப அந்த வகையில அதிமுக கூட்டணியும் பலவீனப்படுத்தும். நீங்க திமுகவுக்கு பாதிப்பான்னு கேட்டா நிச்சயமா திமுகவுக்கு பாதிப்பு. ஏன்னா இளைஞர்கள் அணி அப்படிங்கக்கூடிய பெயர்ல திமுக இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு பல வேலைகள் செய்திருக்காங்க. அந்த ஓட்டுகள்ல பெரும்பகுதியை விஜய் ஈர்க்கக்கூடும். பட் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கும் சமதளமா தான் இது பாதிக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். இதுல மிக மிக முக்கியமா அவங்க பெயரை சொல்றவே தயங்குறாங்க அப்படிங்கிறது. தொடர்ந்து விஜய் ஒரு அரசியல் செய்துட்டு இருக்காருல, களத்துல இரண்டே பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சோ அப்ப திமுகவும் அதே குரல்ல விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சா விஜய் சொல்வது சரிதான்ங்கிற பொருள் வந்துடும். சோ அதனாலதான் திமுக அதை தவிர்க்கிறாங்க அப்படின்னு பாக்குறேன். திமுகவை பொறுத்தவரை எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறடிக்கப்படணும். எதிர்ப்பு ஓட்டுகள் சிதறடிக்கப்படணும்னா அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் ஓட்டு போகணும். வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஓட்டு போகணும். புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய விஜய் கொஞ்சம் ஓட்டை பிரிக்கணும். அந்த கிரெடிட்டை ஒரு பக்கமா கொடுத்துட்டா அந்த கிரெடிட்னாலேயே விஜய் கட்சி கூடுதலான வாக்கு சதவீதத்தை காட்டிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு வேற வியூகமா திமுக முன்வைக்கிறாங்க. அந்த வியூகத்தினுடைய வெளிப்பாடு தான் அவங்க நேரடியாக விஜய் பெயரை சொல்றதோ விஜய் பெயரை தாக்குறதோ இல்லை. அதே நேரத்தில் திமுகவுக்கு ஒரு பாதுகாப்பான அம்சம்னு ஒண்ணு இருக்கு. அது பாஜகவை முன்னிறுத்திக் கொள்வது. அது ஒரு வெற்றி ஃபார்முலா. 2019, 21, 24 தொடர் வெற்றிகளை கொடுத்திருக்கு. சோ அவர்கள் வழக்கம் போலவே பாஜகவை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இதுல எப்படி களத்தில் இல்லாதவர்களை விமர்சிக்க வேண்டாம்னு விஜய் அதிமுகவை நிராகரிக்கிறாரோ அதே போன்று அதே துணியில திமுக களத்துக்கு புதிதாக வந்திருக்கிறவருக்கு நம்ம ஏன் ஒரு கிரெடிட்டை கொடுக்கணும் அப்படிங்கறதுனால விஜயை உதாசீனப்படுத்துது அல்லது விமர்சிக்காமல் கிடக்குது, மறைமுகமா விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற பொருளை தான் நான் இதை புரிந்து கொள்ள வந்திருக்கேன். இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. விஜயகாந்தை விட விஜய் அதிக பாதிப்புகளை உண்டாக்குவார்னு ஒரு ஒப்பீட வைக்கிறாரு. விஜயகாந்த் வரும்பொழுது 8.43 விழுக்காடு வாக்கு சதவீதத்தை அவர் பெற்றிருந்தார். அந்த தேர்தலில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. 2006ல 2026ல அது இன்னும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு விஜயகாந்த் ஒப்பிடுறாரு. அதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, நிச்சயமா விஜயகாந்தை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜய். அது டிடிவி தினகரன் அவருடைய கூற்று 100% சரியானது. நீங்க விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்தபோது ரஜினியும் கமலஹாசனும் முன்னணி நடிகர்களாகவே இருந்தார்கள், நடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் போன்ற காலகட்டங்கள் படங்கள் வந்த நேரம், சந்திரமுகி போன்ற வெற்றி படங்கள் வந்த நேரம். சோ அப்ப விஜயகாந்த் ஒரு முக்கியமான நடிகர்கள் ஒருவராக இருந்தாரே ஒழிய முதல் நடிகராக அவர் இல்லை. ஆனால் அவர் நீண்ட காலமாக மக்களோடு தொடர்புல இருந்தார். தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக அறிவித்திருந்தார். மக்களுக்காக களமாடினார், மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார். அந்த வகையில விஜயகாந்த் அரசியல்ல கவனம் எடுத்தார். நீங்க விஜய் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற பொழுது உச்ச நடிகர் அவர் தான் இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இன்றைய கால ஜென்சி தலைமுறையோடு அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு லியோ போன்ற படங்களோட மற்ற விஷயங்களும் அவர் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு சமகால திரைப்படத்திலையும் ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார். ஒன்று. இன்னொன்று, விஜயகாந்த் அவர்களுடைய காலத்துல சமூக வலைதளங்களுடைய தாக்கம் இவ்வளவு அதிகமா இல்ல. நம்ம கிட்டத்தட்ட ஒரு Facebook, Instagram, Twitter போன்ற பயன்பாடுகளோ கிட்டத்தட்ட ஒரு தொலைக்காட்சிகளை இந்த அளவிற்கான ஒரு பரபரப்புகளாக அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாத காலகட்டத்திலே விஜயகாந்தால் 8% தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது. இன்னைக்கு சமூக வலைதள காலம், ஐடி விங்கெல்லாம் புத்துயிர் பெற்றிருக்கக்கூடிய காலம். சோ விஜய் விஜயகாந்த் அவர்களை விட கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்துவார், அதுல சந்தேகமே இல்லை. பட் அந்த விஜயகாந்த் எடுத்தது 8.45 என்றால் விஜய் அதை விட கூடுதலான சதவீதம் எடுப்பார் என்கிற கணிப்பு டிடிவி தினகரன் அவர்கள் சொல்வது மிக மிக சரியானது. பட் அவர் திமுக கூட்டணியை தான் சேதப்படுத்துவார் என்கிற கணிப்பில் உடன்பாடு இல்லை. அது இரண்டு கட்சிகளையுமே சேதப்படுத்துவார். இரண்டு அணிகள் மட்டுமில்ல, நாம் தமிழர் கட்சியை கூட அவர் சேதப்படுத்துவார். விஜயகாந்த் போன்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய போதுதான் விஜயகாந்த் காலகட்டத்தில் தான் ஒரு மைனாரிட்டி அரசு அமைந்தது. சோ அதே போன்ற சூழல்ல விஜய் எடுக்க ஓட்டு அந்த கட்சியினுடைய ஓட்டை கூடுதலாக எடுக்கிறாரோ அதை பொறுத்துதான் ஒவ்வொரு தொகுதியிலையும் முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன். விஜயனுடைய வருகை திமுக அதிமுக மட்டுமில்லாமல் நாம் தமிழரை கூட பாதிக்கக்கூடும் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. இணைப்புல இருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். விஜயகாந்த் 60 கிலோமீட்டர் புயல் என்றால் விஜய் 100 கிலோமீட்டர் வரை கூட வீசலாம் என்றும் திமுகவுக்கு விஜயகாந்தை விட விஜய் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவார் என்றும் தினகரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்திருக்கிறார். அவர் பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா புதிய வரவாக திரு விஜய் அவர்கள் வந்தது எப்படி நான் அன்றைக்கு சொன்னேன், திரு விஜய் அவர்களின் வரவு மறைந்த விஜயகாந்த் போன்று ஒரு பாதிப்பை உருவாக்கும். 2006 தேர்தலில் உங்களுக்கு அதான் தெரியும். அதில் எங்களையும் அதிமுகவையும் பாதிச்சிச்சு, திமுகவையும் பாதிச்சிச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சு. அது ஒரு கோயலிஷன் கவர்மெண்ட்டாக வந்திருக்கணும்,
திருமதி சோனியா காந்தி அவர்கள் பெருந்தன்மையால் அன்றைக்கி அது வந்து திமுகவுடைய அம்மா மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லுவாங்களே, அந்த ஆட்சி நடந்துச்சு. இந்த தேர்தலையும் அது போன்ற பாதிப்பு, அதை விட அதிகமான பாதிப்பு. அது வந்து 8% வாக்கும் அவர் ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றார். இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, புயல் 60 கிலோமீட்டரில் அடிக்குது, இந்த ட்ரிப்பு 100 கிலோமீட்டரில் கூட அடிக்கலாம். ஏன் உங்க கன்சிடரேஷன்ல தாவேக்காவே இல்லை? அது எனக்கு என்ன, நான் தான் சொல்றேன், விஜய் ஒரு பாதிப்பை உருவாக்குவார்னு சொல்றதுனாலே நான் சொல்லி முடிச்சுட்டே சொல்லுவேன் நான் கூட்டணிக்கு போவேன்னுலாம் நீங்க நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை சொல்றேன். விஜய் எனக்கு ஒன்றும் அவர் மேலே பொறாமை கிடையாது. இப்போ திமுக மாதிரி நான் அவரை பார்த்து பயப்பில்ல. உதயநிதியும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரை டைரக்டாக பேசக்கூட பயந்துட்டு மறைமுகமாக பேசுகிற மாதிரி நாங்கள் இல்லை. ஸ்ட்ரைட்டாக சொல்லுவேன். அன்றைக்கி அவர் வந்து அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொன்னப்போ நான் தேனியில் கேட்டாங்க, இப்போ முதல்ல அவர் வீட்டை விட்டு வெளில வர சொல்லுப்பா. நான் தான் சொன்னேன் அவர் முதல்ல. விஜயால் திமுக கடும் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் 2006லேயே கூட்டணி அரசு உருவாகியிருக்க வேண்டும், சோனியாவின் பெருந்தன்மையால் திமுக தனித்து ஆட்சி செய்தது என்றும் தினகரன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார்.